நாங்குநேரி அருகே உள்ள மார்கால்குறிச்சி கிராமத்தில் வீடுகளில் இருந்த பொருட்களை போலீசார் அடித்து உடைத்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட மார்கால்குறிச்சி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் உதயகுமாரை நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்க போலீசார் வாகனம் மூலம் கொண்டு சென்றனர். அப்போது அவரது உறவினர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு உதயகுமாரை மீட்டுச் சென்றனர். நேற்று நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாகவும் தலைமறைவான குற்றவாளிகள் குறித்து விசாரிப்பதற்காகவும் இன்று அந்த கிராமத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த பெண்கள் 20 பேரை நாங்குநேரி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு மற்ற பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போலீசாருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்களது வீடுகளில் இருந்து பொருட்களை போலீசார் அடித்து உடைத்ததாக பெண்கள் புகார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. போலீஸ் வந்து ஊருக்குள்ள ஒருத்தரை கூட இருக்க விடாம ரொம்ப அநியாயம் பண்ணுதாங்க. அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேஸ் போடுதாங்க. பொம்பளைகளுக்கு இப்போ ஒரு 10-15 ஆளுக்கு பிடிச்சி 20 ஏத்து பிடிச்சிட்டாங்களா, 20 ஏத்து பிடிச்சிட்டு போயிருக்காங்களா. வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து உடைச்சி பூட்டின கதவெல்லாம் திறந்து எல்லாத்தையும் உடைச்சி ஏசிட்டு ஊர் பொம்பளை எல்லாத்தையும் பிச்சு காத்துல விட்டுருவேன். நீங்களாம் திமிர் பிடிச்சி அலைதில்ல நீங்க அப்படின்னு பொம்பளை போலீஸ் இப்படி சொல்லி ஆம்பளை போலீஸ் அவங்கள வந்து நீங்கள் சட்டை எட்டி பிடிச்சிக்கிட்டு செவுடுன்னு அடிச்சு விடுவோம். உண்மை எல்லாரும் சொல்லலைன்னா உங்களை அடி விட மாட்டேன், உங்களை இனிமேல் உள்ள தள்ளி எவ்வேறில் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லுதாங்க.